மிகு காமாட்சியம்மன் உடனாய ஏகாம்பரேஸ்வரர் இருக்கின்ற இந்த திருக்கோயிலில் திருவள்ளுவர் பெருமானுடைய வாசுகி அம்மையாரோடு கூடிய இந்த திருக்கோயிலில் சிவராத்திரி பெருவிழா காரணமாக சென்னை சைவ சித்தாந்த பெருமன்றத்தார் அவருடைய ஏற்பாட்டுக்கு இணங்க இங்கே வந்திருக்கின்ற அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். கடவுள் பற்றிய அனுபவத்தில் உலகமெல்லாம் ஒரு பெரிய கடவுளை அனுபவிக்கின்ற வரலாற்றோடு கூடிய மிக முக்கியமான நாள் சிவராத்திரி பெருநாள். இந்த நாளில் சிவபெருமானை எந்த வகையில் நீங்கள் வழிபட்டாலும், எந்த வகையில் நினைத்தாலும், எந்த வகையில் பேசினாலும் பலன் உண்டு என்றும், அதற்கு மேலே சிவபெருமானை நீங்கள் தெரியாமல் பேசினாலும் தெரியாமல் வழிபட்டாலும் இன்றைக்கு பலன் உண்டு என்பதாகவும் வரலாறு உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, தன்னை புலியிடம் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக காட்டிலே மரத்தில் ஏறி இருந்த ஒருவன் தான் தூங்காமல் இருப்பதற்காக இலையை கிள்ளி போட்டு விடியும் வரை கண் வைத்திருக்கிறான். அவனுக்கு முக்தி கிடைக்கிறது. காரணம், அவனுக்கு தெரியாமலே அந்த இலையை சிவலிங்கத்தின் மீது போட்டிருக்கிறான். ஆதலினாலே அவனுக்கு தெரியாமல் செய்தாலும் கூட அன்றைக்கு பலன் உண்டு என்பதாக அந்த வரலாற்றை எல்லோரும் சொல்ல கேட்டிருப்பீர்கள். அதனுடைய உண்மை என்ன என்றால், தெரியாமல் செய்த வழிபாட்டிற்கும் பலன் உண்டு. அதற்கான ஒரு நாள் இது. அதே மாதிரி தெரிந்து செய்கிற காலத்தில் எல்லா செயல்பாடுகளிலும் தவறு வரும். எல்லாவற்றையும் சரியாக செய்துவிட முடியாது. அப்படி செய்தாலும் கூட அதற்கு முழுமையான பலனை தருகிற ஒரு நாள் இந்த நாள். அதனால்தான் சிவராத்திரி என்பதாக இந்த சிவபெருமான் உங்களுக்கு அருள் செய்வதற்கான ஒரு நாளாக நமக்கு வரலாற்றில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் இந்த வரலாற்றினுடைய பின்னணி என்ன என்றால், திருமாலும் பிரம்மனும் தேடுகிற காலத்தில் அவர்களுக்கெல்லாம் காண முடியாத அல்லது அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வகையில் இருந்த ஒரு பரம்பொருள் அடிமுடி தரிசனத்தை காண முடியாத இருந்த பரம்பொருள் ஒரு ஜோதியாக தோன்றி எல்லோருக்கும் தெரிந்தது என்பதாக அமைந்த வரலாறு இந்த சிவராத்திரி வரலாறு. சிவராத்திரியில்தான், அதாவது லிங்கம் என்ற ஒன்றுக்கான அடிப்படை வரலாறு அமைந்த வரலாறு. அதுதான் திருவண்ணாமலை என்ற ஒரு தலம் உருவாவதற்கு உரிய அடிப்படையும் கூட. மாணிக்கவாசகர் தான் உங்களுக்கெல்லாம் மாலரியா நான்முகனும் காணா மலை என்பதாக அதை பேசுகிறார். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் தேன்வாய் படிரி என்பதாக திருவம்பாவையில் அதை பற்றி பேசுகிறார். அந்த
ஜோதியாக வந்த பரம்பொருளை ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதி என்பதாக மேலும் பேசுகிறார். உங்களுக்கெல்லாம் அதனுடைய அடிப்படை என்ன என்றால், கடவுளை பார்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டால், திருக்கோயிலை நாம் அல்லது கோவில் வழிபாட்டை கடவுளுக்கு உரிய இடமாக ஒரு தெரிந்து வைத்திருக்கிறோம். அதே கடவுளை அனுபவிக்க முடியுமா முடியாதா என்று கேட்டால், கடவுளை வாக்கு மனம் கடந்தவன், சொல்லை எல்லாம் கடந்தவன், அவனை அனுபவிக்க முடியாது. ஆனால் அவனை அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு அவனே அருள் செய்ய வேண்டும். இதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்குதல் என்பதாக எல்லாம் அதனுடைய வரலாற்றை அமைக்கிறார்கள். என்ன செய்தி என்றால், கடவுளை நாமாக பார்த்து அல்லது நாமவே தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக முயற்சி செய்தால் முடியாது. ஆனால் கடவுள் என்பவர் இருக்கிறார், அவரை அனுபவிக்க முடியும். அதே சமயத்தில் கடவுள் நிலையை நாமும் அடைய முடியும் என்பதாகிய ஒரு வரலாறு தான் சிவராத்திரிக்கு அடிப்படையான ஒரு வரலாறு. அது வெளிப்படையாக சிவன் தோன்றுவான். இந்த நாளை நீங்கள் எல்லாம் சிவன் பிறந்த நாள் என்று சொல்லக்கூடாது. சில இடங்களில் சிவபெருமான் ஜெயந்தி என்பதாகவெல்லாம் ஒரு போஸ்டர் போட்டு இருப்பார்கள். தாய் இல்லாதவன், தந்தை இல்லாதவன், பிறப்பு இல்லாதவன், இறப்பு இல்லாதவன் என்று நாம் எல்லாம் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அடியவர்கள் அருளாளர்கள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கருவிலே இருந்து அவன் ஜெயந்தி அல்லது பிறந்தான் என்று சொன்னால் இறக்கிற ஒரு நிலை உண்டு. அதனாலே கடவுளுக்கு ஜெயந்தி என்பதாக நீங்கள் பேசாதீர்கள், அதுவும் சிவன் ராத்திரியை சிவ ஜெயந்தி என்பதாக சொல்லாதீர்கள் என்பதாக நீங்க முதல் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுள் கண்டிப்பாக தோன்றும், அது தோன்றி இருக்கிறது என்பதாகிய வரலாறு வந்தால் அது சிவராத்திரி. சரி, ஏன் ராத்திரி என்பதாக சொல்லப்பட்டது என்பதாக கேட்டால், நமக்கெல்லாம் தெரியவில்லை என்று சொல்லுகிற ஒரு இருட்டு, அதாவது எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிற ஒரு இருட்டு, எனக்கு தெரியாதுன்னு சொன்னா நமக்கு அதிலே ஒரு மறைப்பு இருக்கிறது அல்லது இருட்டு என்று பொருள். ராத்திரியினுடைய தன்மை என்ன அப்படின்னா, பொருள் தெரியாது. இரவு என்பது தெரியும், ஒரே இருட்டாக தெரிகிறதுன்னு சொல்லுவோம். ஆனா இருட்டுல தெரிய வேண்டிய பொருள் தெரியாது. அப்ப இருட்டு மட்டும் தெரிகிறது. அப்ப எனக்கு தெரியாதுன்னு தெரியுது, என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. அப்ப தெரியாதுன்னு சொல்றது ஒரு இருட்டு. கடவுள் எனக்கு தெரியவில்லைன்னு சொன்னா ஒரு இருட்டு. அது எப்படிப்பட்ட இருட்டு அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. அது தத்துவமா ஆணவம் சொல்றதா அல்லது கர்மான்னு சொல்றதா அது அப்புறம். ஆனா தெரியவில்லைன்னு சொல்லுகிற நிலையை இல்லாமல் கண்டிப்பாக கடவுள் தெரிகிறது அப்படின்னு சொன்னா, சிவன் ராத்திரியில் நீங்கள் விரதம் இருப்பதற்கு இந்த மாதிரி ஒரு அடிப்படை உண்டு. இதுதான் சிவராத்திரியினுடைய அடிப்படை. அடுத்தது, இங்க திருவள்ளுவர் திருக்கோயில நாங்க அமைத்ததனுடைய காரணம், நம்முடைய தமிழ் வரலாறுல அல்லது தமிழ்நாட்டுல இன்னைக்கு நாம தமிழை செம்மொழி அப்படி இப்படின்லாம் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறோம். அதுல என்ன ஒரு தமிழ் வரலாறுல அல்லது தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு நமக்கு கிடைக்கிற விஷயத்துல, சங்க இலக்கியங்களுக்கு பிறகு ஒரு பெரிய கடவுள் அனுபவமாக வரலாற்றை அல்லது வாழ்க்கையை தெளிவுபடுத்த முடியும், அதை தொகுத்து சொல்ல முடியும். அது இங்கே இருந்த மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எழுதி வைத்த இலக்கியங்களின் அடிப்படையில் சொல்ல முடியும் என்ற ஒரு தெளிவான விஷயமாக திருக்குறள் நமக்கு முதல் நூலாக கிடைக்கிறது. திருக்குறளுக்கு பிறகுதான் நம்முடைய காரைக்கால் அம்மையார் எல்லாம் வருகிறார்கள்.
காரைக்கால் அம்மையார், திருமூலர்லாம் திருவள்ளுவருக்கு பிறகுதான். இந்த திருவள்ளுவர் உங்களுக்கெல்லாம் எல்லாரும் கேள்விப்பட்டதுதான், எந்த சார்பும் இல்லாத ஒரு நூல். அது மொழியை வலியுறுத்தவில்லை, தமிழ் என்ற மொழிக்கு ஆதரவாக பேசவில்லை, எந்த ஜாதிக்கும் ஆதரவாக பேசவில்லை, எந்த கடவுளுக்கும் ஆதரவாக பேசவில்லை. ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கையையும் கடவுளை அடைகிற விஷயத்தையும் பேசுகிறது. அது எந்த மொழியில் இருக்கிறது என்றால் அந்த திருக்குறள் தமிழில் இருக்கிறது. ஆனால் தமிழுக்கு ஆதரவாக அது பேசவில்லை. இதுதான் தமிழ் என்ற, அது தமிழ் சார்ந்த நூல்னு நீங்க பேச தேவையில்லை. தமிழ் மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய உலகத்திற்கு தத்துவம் அல்லது கடவுள் அனுபவத்தை தெளிவாக சொன்ன ஒரு நூல். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு பெரிய விஷயம் ஒன்று திருக்குறளுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள் ஒரு நீதி நூல் கிடையாது. ஏன் அது திருக்குறள் நீதி நூல் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சில வழக்கறிஞர் நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த நீதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னணியில ஒரு சட்டம் இருக்கணும். அது எந்த சட்டங்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. ஒரு நீதிபதியும் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் தான் அநீதிக்கும் தலைவர். அநீதிபதியும் அவர் தான், நீதிபதியும் அவர் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அநீதி, இது நீதின்னு சொல்லிட்டு நீதியை காப்பாற்றுறவர் அவர். அவருக்கு அநீதியும் தெரியும், நீதியும் தெரியும். ஆனா காப்பாற்றுறது எதை வச்சு அப்படின்னா, நீதியை காப்பாற்றணுங்கிறது வேலை. இதுதான் நீதின்னு சொல்ற ஒருத்தன், இது அநீதின்னு சொல்ல தெரியலன்னா நீதியை சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஒரு பொருளை சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பொருள் பேனா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பென்சில் இல்லை, நாற்காலின்னு சொன்னீங்கன்னா மேஜை இல்லை. அந்த மாதிரி நீதியை சொல்லுகிறவர் தான் அநீதி இதுன்னு அவர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பின்னணியா இருக்கிறதுக்கு பேர் தான் சட்டம். அது எந்த சட்டமா வேணுமானா இருக்கலாம். இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் சட்டமா இருக்கலாம். அது எப்படி இருக்குதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வரலாற்றுக்குள்ள எந்த மாதிரி சட்டம் வந்திருந்தாலும் அல்லது சமூகத்துல எந்த மாதிரி சட்டம் இருந்திருந்தாலும் ஏதாவது ஒரு சட்டத்தின் பின்னணியில தான் நீதியை நிலைநாட்டினார்கள். நமக்கு நீதிங்கிற பேர்ல ரொம்ப பெருசா பேசினது மனுநீதி. உங்களுக்கு எல்லாம் தெரியும். மனுநீதி நான் சொல்றது எதுனா, மனுநீதி சோழன் ஒரு பசு தன்னுடைய கன்றுக்குட்டிக்காக நீதி கேட்டது. அதே மாதிரிதான் கண்ணகி நீதி கேட்டால். இந்த கண்ணகி நீதி கேட்டதுக்கும் பசு நீதி கேட்டதுக்கும் நடுவுல வர்ற நூல் தான் திருக்குறள். கண்ணகி நீதி கேட்டது பாண்டியன் அவையில, மனு தன்னுடைய மகனை தேர்காலில் வைத்து கொன்றது மனுநீதி சோழன் கொன்றது பின்னாடி சோழர் காலம். இதுக்கு நடுவுல உங்களுக்கு திருக்குறள் நீதியை பற்றி பேசுற ஒரு நூல் தான். ஆனா அது நீதிக்காக மட்டும் இருக்கிற நூல் கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் தப்பு செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னா, இவர் விதியினால தப்பு செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அது நீதி நூல் கிடையாது. அவரை கொன்றது தவறு அல்லது அவரை அடித்தது தவறு அப்படின்னு ஒரு சட்டமாக அதை அமைக்கிற காலத்துலதான் அதுக்குள்ள விதியை பத்தி பேசக்கூடாது. நீதி நீங்க சொல்றீங்க அப்படின்னா கர்மா விதியை பத்தி பேசக்கூடாது, ஆனா சட்ட விதியை பத்தி பேசணும். இந்த சட்ட விதியை பேசாம கர்மா அப்படிங்கிற ஒன்ன பேசுனீங்கன்னா நீதி நூல் கிடையாது. அது என்ன மாதிரி நூல்னா, ஏதாவது ஒரு வகையில் பிறப்பை ஒத்துக்கொண்டு, ஏதாவது ஒரு வகையில் கடவுளை ஒத்துக்கொண்டு, அல்லது கடவுளை ஒத்துக்கொள்ளாமலே பிறப்பு ஊழ்வினையை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு நூலா இருக்கும். அப்ப திருக்குறள்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும், முதல் அறத்துப்பால்ல கடைசி 3 அதிகாரம் மெய் உணர்தல், அவ அறுத்தல், ஊர் அப்படின்னு 3 அதிகாரம். திருக்குறள்ல
அறத்துப்பால்ல கடைசி 3 அதிகாரம் மெய் உணர்தல், அவா அறுத்தல், ஊழ். இந்த ஊழ்ங்கிற அதிகாரம், ஊழ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம இன்னைக்கு எளிமையா புரிஞ்சுக்கணும்னா கர்மா அல்லது விதி அல்லது வினை அப்படிங்கிற சொல்ல நீங்க புரிஞ்சுக்கலாம். ஊழ் அப்படின்றத இன்னும் தெளிவா ஊழ்ங்கிற சொல்லுக்கு பொருள் வேணும்னா முன்வினை அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அது எந்த சொல்லால சொல்றங்கிறது பிரச்சனை இல்ல. இந்த ஊழ்வினையை ஏற்று பேசுகிற நூல் வெறும் நீதி நூல் கிடையாது. இந்த சட்டப்படி தப்புன்னு சொன்னாதான் நீதி நூல். ஊழ்வினைன்னு ஒண்ணு, என்னுடைய முன்வினை, என்னுடைய கர்மா அல்லது விதியை ஏற்றுக்கொள்ளுது, அதை பத்தி சொல்ற நூல் வெறும் நீதி நூல் கிடையாது. அதனால அதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கிறோம், அறநூல் அப்படின்னு. அப்ப நீங்க அறம் சொல்றப்ப அது வெறும் நீதி நூல்னு சொல்லக்கூடாது. இப்ப ஔவையார் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அறம் செய்ய விரும்பு. உடனே நாமெல்லாம் அதை எப்படி பேசுவோம் அப்படின்னா, அறத்தை உன்னால செய்ய முடியலனாலும் அதை செய்யறதுக்கு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. அது தமிழ்ல அப்படி வலியுறுத்தல. ஔவையார் ஏதோ நீங்க நினைச்சுக்க, செஞ்சு பாரு அப்படின்லாம் வலியுறுத்தல. அவங்க தமிழ் பாரம்பரியத்துல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஈயன இறத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. நான் கேட்கிறது பிச்சை எடுக்கிறது தப்பு, கேட்கிட்ட பிறகு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட தப்பு. அப்போ கேட்கிறது கொடுக்கிறது தான் அறம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதுக்குள்ள எதை ஒன்னாலும் கொடு, எளிமையா கொடு, அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிஞ்சிடும். அதனால அப்படின்னு நினைச்சு போட்டு பாருன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் இந்த பிரச்சனை வருது. அப்படிங்கிறதுனாலதான் நீ உன்னால எதை ஒன்னாலும் கொடுக்க முடியுதுன்றதுல வந்துடுற. ஆனா நீ நல்லது செய்யற காலத்துல தவறு வந்துவிடும். அப்ப தவறு வராம நீ நல்லது செய்யணும். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்களை. அவன் யாருக்கு நீ செய்யறையோ அவனுடைய குணத்தை தெரிஞ்சிக்காம நீ செஞ்சினா அதுலயே தவறு வந்துருக்கிறார். அப்ப அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொன்னாங்கல்ல, அதுக்கு இதுக்கும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுவே பின்னாடி திருமூலர் வரும்போது சொல்றாரு, நீ யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, முடிஞ்சா ஒரு இலைய போடு. நீ அதுக்காக உயர்ந்த இலை பூ அதெல்லாம் போடணும்னு நினைக்காத. உனக்கு முடிஞ்சா ஒரு பச்சை இலையை கிளீன் போட்டு, அது வில்வந்தா இருக்குன்னு அவசியம் இல்லை. உன்னால முடிஞ்சா ஒரு பச்சை இலையை போடு. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. அதே மாதிரிதான் யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி சோறு. நீ தேடி நல்லா சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. முடியலையா, நீ சாப்பிடுவல்ல, சாப்பிடுறதுல ஒரு பிடி கொடுத்துரு அப்படின்னு அவர் அந்த அறத்தை வகுக்கிறார் திருமூலர். பின்னாடி இந்த பிரச்சனை வரும்போது எளிமையா செய்யறதுக்கு வழிவகுக்கிறார். ஆனா நான் அந்த ஒரு பிடி சோறு கொடுக்கும் போதும் எனக்கு நான் யாருக்கு கொடுக்கிறேன்னா அவன் தகுதியை நான் பார்க்கிறேனா இல்லையா, பார்க்கலாமா கூடாதா, இந்த கேள்வி வந்துருது அப்படின்னா இந்த பிறப்பை ஜெயிக்கிற விஷயம் தெரியும். எது இப்ப நம்ம பிறந்திருக்கிறோம்ல, இந்த பிறப்பை ஜெயிக்கணும் அப்படின்னா திருவள்ளுவர் அதுக்கான விஷயத்தை மெய்யுணர்தல் அதிகாரத்துல முழுமையா வச்சிருக்காரு. பிறப்பை ஜெயிக்கிறது தான் அதுல சொல்றதே. அவரு மெய்யுணர்தல் அதிகாரம் படிச்சீங்கன்னா அதுடன் திருவள்ளுவர் வேற மாதிரி வைக்கிறார். அத எனக்கு உண்மை எப்ப தெரியும் அப்படின்னா, என்னுடைய ஊழ்வினையில தான் உண்மை தெரியும். எனக்கு உண்மை தெரிஞ்ச பிறகுதான் நான் ஆசையை விடுவேன். ஆசையை விட்ட பிறகுதான் எனக்கு உண்மை என்னன்னு தெரியும். இதுதான் விஷயம். ஆனா திருவள்ளுவர் ஒரு முறை வைக்கிறார். என்ன வைக்கிறார்? நான் படிக்க வைக்கும் போது முதல்ல மெய்யுணர்தல படிக்க வை, அதுக்கப்புறம் அபாரத்துல படிக்க வை, அதுக்கப்புறம் ஊழிய படிக்க வைன்னு முறையை மாத்துறார், அதிகாரத்தை மாத்துறார். ஆனா அனுபவம் அப்படி கிடையாது. நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு வச்சீங்களேன், இப்ப உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும், நீங்க நல்லா அதுக்குள்ள கையாண்டு அதுல ஜெயிக்கணும். இப்ப குழந்தைங்க இருக்குது, குழந்தையெல்லாம் வளருது,
எப்ப அதுக்கு மெச்சூர்ட் ஆகுதுன்னு நாம சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விளையாடுற குழந்தை தெருவில் கிடக்கிற ஓட்டாங்கச்சியை கொண்டு வந்து அம்மா கிட்ட பத்திரமா பொட்டியில வைக்க சொல்லும், பீரோவில். அப்பதான் அதுக்கு பொறுப்பு வந்துருக்குன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வச்சிருக்கிற 1000 ரூபாய் நோட்டோட என் கையை எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுக்குற குழந்தையா இருந்தா, இப்ப இருக்கிற குழந்தைங்க செய்தான்னு எனக்கு தெரியாது. அந்த கொடுக்கிற குழந்தையா இருந்தா அது ஓடை எடுத்தும் கொடுக்கும், சாப்பிட்ற பொருளையும் கொடுக்கும், 1000 ரூபாயும் கொடுக்கும். கொடுக்காத குழந்தைய பத்தி நான் பேச வரல இப்போ. அப்ப அதுக்கு உடைக்க கடலையா 1000 ரூபாயான்னு தெரியாது. இப்ப இந்த விஷயம் தான் ஒரு ஃபார்முலா. என்ன மாதிரியான ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் ஒரு பொருளா இல்லாம உயிரா இருக்குது. இதான் நாம, இதுதான் நம்மளோட பிறப்பு. இந்த பிறப்பா இருக்கிற நாம முதல்ல நம்மள ஆசைப்பட வச்சு கடவுள் கெடுத்தானா? இது பிறப்பு நமக்கு இப்படி ஏன் அமைஞ்சதுன்னு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்கிறான்னு வச்சுங்களேன். நம்மள எடுத்த உடனே ஆசைப்பட வச்சிருந்தா கடவுள் தப்பானவன். ஏன்னா எனக்கு விவரம் தெரியாம எனக்கு ஆசையை கொடுத்தா நான் என்ன வேணாலும் கேட்பேன்ல. அப்ப என்னை ஆசைப்பட வைக்கும் போது கடவுள் எப்படி ஆசைப்பட வைத்தார், இத தெரிஞ்சாதான் நான் அதுல இருந்து வெளியே வர முடியும். நான் என்ன தப்பு பண்ண எனக்கு தெரியணும். அப்ப கடவுள் என்ன பண்றார், படைப்பு முறை எப்படி அமைச்சார் அப்படின்ற கேள்விக்குதான் தத்துவ ரீதியா ஒரு பதில், அதுக்கு சைவ சித்தாந்த ரீதியா ஒரு பதில். என்ன பதில் அப்படின்னா, எப்படி ராத்திரியில இருட்டுதான் தெரியுது, எந்த பொருளும் தெரியல, பயமா இருந்து எடுத்து அடி வைக்க, பக்கத்துல கிணறு இருக்குமோ என்னவான்னு பயம் வருது இல்ல. இந்த பயம் இருக்கிற இடத்துல எது தெரியுது, இருட்டு தெரியுது. ஒருவேளை இருட்டும் தெரியலன்னா நம்ம நிலவரம் என்ன? இருட்டு இருக்கிறதுனால எது தெரியுது, இருட்டு மட்டும் தெரியுது, பொருள் தெரியல. இருட்டே தெரியலன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? நகரவே முடியாது. இந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம செயல்பட விடாம வச்சிருந்தது. அது யார் நம்மள மறைச்சிருக்கிறாங்கன்னு தெரிய விடல, எதிரில் இருக்கிற பொருளும் தெரியல. இவ்வளோ கேவலமா இருந்த ஒரு ஆள் தான் நாம. இப்ப நம்மள என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விவரம் வர வைக்கணும். இவன் நாமெல்லாம் விவரமா ஆனாதான் இந்த நிலவரத்துல இருந்து வெளியே வந்து இந்த பிறப்புங்கிற விஷயத்தை ஜெயிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கடவுள் என்ன பண்ணாருன்னு நம்ம தத்துவ வரலாறுக்குள்ள விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத கடவுள் நம்மை செயல்பட வைக்கிறார், நம்ம செயல்படுற ஆற்றலை நமக்கு தருகிறார். அதுக்கு அடுத்தது என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அறிவை எழுப்புகிறார். அதுக்கு அப்புறம்தான் ஆசையை எழுப்புகிறார். இதுக்கு தத்துவ ரீதியா 3 பேர் வச்சுக்கிறாங்க. கலை, வித்தை, அராகம்னு பேர் கொடுப்பாங்க. கடவுள் நாம எந்த தகுதியும் இல்லாமல் எதையும் செய்ய முடியாம இருந்ததுதான் நமக்கு பிறப்பு இல்லாத நிலைமை. இப்ப நமக்கு பொறப்ப கொடுத்து நம்மள அறிவாளி நாம உலகத்துல ஜெயிச்சு காட்டணும். இதுதான் அடுத்தது. அதனாலதான் திருவள்ளுவர் இந்த பிறப்பை வெல்றதுக்கு 2 திருக்குறளை அடுத்தடுத்து வைக்கிறார். என்ன திருக்குறள்? கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. அடுத்தது திருக்குறள் வைக்கிறாரு, ஓர்க்கு உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்க்கு உள்ள வேண்டா பிறப்பு. அப்ப இந்த 2 திருக்குறளையும் பிறப்பை நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து வச்சு கொடுக்கிறார் திருவள்ளுவர். மத்தெல்லாம் நிறைய இருக்கு. பிறப்பு என்னும் பேதமை நீங்க, சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவுங்கிறது அதுக்கப்புறம் வர திருக்குறள். அப்ப பிறப்பை ஜெயிக்கணுங்கிறத சொல்ல வர்ற திருவள்ளுவர் இந்த கற்று ஈண்டு
மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறின்னு சொல்றாருல்ல. அப்ப நான் ஒரு அறிவாளி அப்படிங்கிறத காட்டணும். இதான் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் காணுதல். இந்த உலகத்துல நான் படிச்சு மெய்ப்பொருளை அனுபவிக்கணும் அல்லது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்புறம்தான் நான் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. இந்த பொறப்ப அவர் ரொம்ப டெக்னிக்கா வைக்கிறார். இப்ப வள்ளுவர் பிறந்த இழுப்ப மரம் நமக்கு பின்னாடி இருக்குது. வள்ளுவர் பிறந்து குழந்தையா தவழ்ந்த இழுப்ப மரம் பின்னாடி இருக்குது. சேர்த்து வைக்க முடியாத மாதிரி பிறப்ப நீ நினைக்க முடியாதுங்கிறார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும் தென்னை மரத்தை சேர்த்து வைக்கிறது, அதுதான் போஸ்து. போஸ்துன்னு நமக்கு வைக்கிறோம். இல்ல போஸ்துன்னா என்னன்னா சேர்த்து வைக்கிறது போஸ்து. இப்ப பதியம் போறதுன்னு ஒண்ணு இருக்கும், வெட்டி வச்சு போறது, அப்படியே எடுத்து கொண்டு போய் வைக்கிறது தான் போஸ்து. நாட்டு முடியெல்லாம் போஸ்து இருப்பாங்க. நாட்டு முடி எடுத்து போய் வைக்கிறாங்க, அதை போஸ்து அப்படிம்பாங்க. போஸ்துன்னா அப்படியே கொண்டு போய் அதை அடுத்த இடத்துக்கு பிரிச்சு வைக்கிறது. அந்த விஷயம் தான் பேச்சு. அப்படியே பேச்சு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த நிலத்தோட பேச்சு எடுத்து போய் வைடாங்கிறீங்கல்ல, அதுதான் பேச்சு. நீ ஓர்த்து உள்ளம் உள்ளது உணர வேண்டும், அதை பேச்சு வச்சு பார்க்க முடியாதுங்கிற. அதுக்கு ஒரு கேஸ் கொடுத்து அல்லது இல்லைன்னு நீங்க ஒரு பிளவை உண்டாக்கி அதை உன்னால ஜெயிக்க முடியாது. நீ நினைச்சு பாரு. இத ரொம்ப தெளிவா பின்னாடி சொன்னவங்க ஔவையார் தான். வாழ்க்கைய நீ என்னதான் பண்ணி அதை தாண்ட முடியவே முடியாது உன்னால. அதை நினைச்சு பார், தெரியும் நாங்க ஔவையார். நீ வாழ்க்கையில எப்படித்தான் ஜெயிக்கணும் தலைகீழா நின்னால முடியாது, ஆனா நினைச்சு பாரு நடக்கும். அவனுக்கு அது புரியும் அப்படிங்கிறாங்க ஔவையார். அவங்க பின்னாடி நல்வழியில் அதை சொல்றாங்க. அந்த பெருசா ஔவையார் சொன்ன விஷயத்தை நாம எப்படி அதுக்குள்ள வாழ்க்கையை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையை சொன்னது திருவள்ளுவருடைய இந்த திருக்குறள். அப்ப அவர் சொல்றாரு ஓர்த்து அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஓர்த்தல். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரி. நல்லா சொல்றாரு. இப்ப சங்கரர் என்ன பண்ணுவாருன்னா நேர்த்தி நேர்த்திம்பார். நேர்த்தி நேர்த்தினா பெரியார் சொல்ற மாதிரி தான். வெங்காயத்தை தோலை ஊற்றி இது இல்லை இது இல்லைன்னு பார்த்தா கடைசியில் ஒண்ணு இருக்காரு. அது நாயிட்டி நாயிட்டி நேர்த்தின்னு அர்த்தம் இருக்கு. நாயிட்டினா இது இல்லை இது இல்லை இது இல்லை பிரிச்சுட்டு கடைசியா ஒண்ணும் இல்லாத விஷயத்துல ஒரு ஆகாயத்தை பத்தி பேசுறது. ஆனா வள்ளுவர் சொல்றது அது கிடையாது. வள்ளுவர் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓர்த்து நன்றாக எல்லாவற்றையும் இது இல்லை இது இல்லை என்று ஆராய்ந்து உள்ளது உணரி. அங்க இருக்கிற ஒன்னா பார்க்கணும். இல்லன்னு எல்லாத்தையும் தன்ன பிறகு இருக்கிற ஒன்னா ஒண்ணு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தான் ஒரு தலையா பேச்சு உள்ள வேண்டாம் பிறப்பு. ஒரே மொத்தமா இது தனின்னு வெளியே அப்படியே தனியா என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற. அப்பதான் நீங்க மாணிக்கவாசகர் நினைச்சு பாருங்க. மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புல்லாய் பூடாய் மழமாய் படிக்கிறார சிவபுராணம். அதுல சொல்றார், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? 1000 நீங்க விளக்கம் படிக்கிறது வேற. இங்க இந்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நான் புல்லுல இருந்து மனிதன் வரைக்கும் தொடர்ச்சியா பிறந்து இப்ப உன்னுடைய திருவடியை கண்டு விடுதலை அடைகிறேன். எந்த பிறப்பும் தூக்கி போட்ட மாதிரி வரல, எல்லாத்திலும் ஒரு தொடர்ச்சி. என்னுடைய பிறப்பில் இருக்கிற தொடர்ச்சியில மெய்யே உன் பொன்னடிகள், இதான் உள்ளது உணர்தல். ஓர்த்து பார்த்தா நான் புல்லா இருந்தேன், பூண்டா இருந்தேன், பறவையா இருந்தேன், பாம்பா இருந்தேன், பேயா இருந்தேன், கணங்களா இருந்தேன், மனிதா இருந்தேன். ஆனால் எதுவாவோ மாறி இருந்தேன். ஆனா கடைசியா இருக்கிற ஒண்ணு எது அப்படின்னா, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடு. அப்ப ஓர்த்து உள்ளம் உள்ளது உணர்தல் அப்படின்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, அது அப்படியே ஒரு தலையா பேர்த்து உள்ள வேண்டாம், அது அப்படியே தனியா தூக்கிட்டு போய் நாம இதை கடந்துட முடியும்னு நினைக்காதீங்க. அதனாலதான் அவர் முதல் பாட்டுல சொன்னார், கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. இப்ப படிக்கிறதுனால
பொருள் பெறது வேற. அதுதான் அடைமொழி போட்டார். மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர். எதுக்கு? அது கூட அவன் அடைஞ்சிருவான்னு சொல்லல. அவரு நல்லா பார்க்கணுங்க. தலைப்படுவர் அப்படின்னா அதுக்குள்ள வருவான். எதுக்கு வருவான்? மற்ற ஈண்டு வாரா நெறி, மறுபடியும் இங்கு பிறக்காம இருக்கிறதுக்கான விஷயத்தை அவன் பெற்று விடுவான் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, அதுக்கு அப்புறம் தான் இந்த திருக்குறள்ல ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையோ பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு அப்படின்னு போடுறாரு. இப்ப சொன்ன பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மெய்யுணர்தலை போட்டு அவாறுதலை போட்டு அதுக்கப்புறம் ஊழ போட்டாருன்னு. கடவுள் நமக்கு அறிவு கொடுக்கும் போது செயலை எழுப்பி, செயல்ல இருந்து அறிவை எழுப்பி, அறிவில இருந்து ஆசையை தந்தார். அந்த ஆசையை நினைச்சோம் பாருங்க, அதுதான் பிறப்பு. நாம அறிவு இல்லாத ஆள் கிடையாது, ஆனா அறிவு நமக்கு வேலை செய்யல. அப்ப செயலை எழுப்புறார். செயலை எழுப்பின உடனே அறிவை எழுப்புறார். இதுக்கு அப்புறம் தான் ஆசை எழுப்புறார். இந்த ஆசை எழுப்பின உடனே நாம என்ன நினைச்சோமோ அந்த நினைப்பு தான் நமக்கான பிறப்பு வேறுபாடு. அந்த பிறப்பு வேறுபாட்டுல எதெல்லாம் நாம சரியா செய்யறோமோ அப்ப பிறப்ப ஜெயிக்கிறோம். ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இந்த மாணிக்கவாசகர் சொன்னார்ல, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பாறையாய் பாம்பாய் கணங்களாகி. இப்ப இங்க நிறைய மரம் இருக்கும். திருவள்ளுவர் திருக்கோயில்ல சென்னையில பார்க்க முடியாத அளவுக்கு அத்தி மரமோ அரச மரமோ வேப்ப மரமோ ஒன்னா இருக்குது. அந்த 3 மரமும் சேர்ந்து இருக்கிற விஷயத்தை சுத்தனா கண்டிப்பா சுத்திக்கிட்டே இருந்தா குழந்தை பிறக்கலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அற்புதம் நிறைந்த மரம். அது இல்லாம சித்தர் பெருமானுடைய அருள் இங்க இருக்குது. இப்படின்னா நம்ம அனுபவிக்கிறேன்னு சொல்லுங்களேன். இப்ப நான் போய் அதை வெளியில சொல்லி அதை வியாபாரம் பண்றது இல்லை விஷயம். அது அனுபவமா வர்ற ஒருத்தர் சொல்லும் போதுதான் அவருக்கு மட்டும் ஏன் நடக்குது, அவருக்கு மட்டும் இந்த வாய்ப்பு எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்கிறப்பதான் அவருக்கான முயற்சி அந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்காது. இப்ப இங்க சென்னையில இருக்கிற எல்லாருக்கும் எங்க சனீஸ்வரன் கோயில் தனி சன்னிதானம் இருக்குது நிறைய பேர் தெரியும். ஆனா திருவள்ளூர் கோயில் எங்க இருக்குது நிறைய பேர் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்களுக்கான அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆளா ஆகலன்னு அர்த்தம். திருவள்ளூர் கோயில் பிரபலம் அடையலன்றது பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு நாம பெரிய ஆளா ஆகலன்னு அர்த்தம். ஏன்னா வாழ்க்கையினுடைய அனுபவத்தை வெற்றி கொள்றவனுக்கு தான் ரொம்பவும் உண்மையான விஷயத்தை நோக்கி போறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்படி இல்லைன்னா அது கிடையாது. அதனாலதான் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார்ன்றார். அவங்களுக்கு தான் தலைப்படுவர், அவங்களுக்கு தான் மற்ற ஈண்டு வாரா நெறி. அந்த மெத்தடாலஜிக்குள்ள வரும்போதுதான் சாதாரணமா ஒரு மரம் இருக்குது. என்ன மரம்? ஒரு இங்க இருக்கிற அத்தி மரம் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்ப அத்தி காய் சாப்பிட்டா இன்னது ஒரு மரம் ஒரு செடி இல்ல தூது வள வச்சுங்களேன். அதுல இன்னும் நல்லா எளிமையா நான் எல்லாருக்கும் சொல்றது ஒரு செடி. என்ன செடி சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா தொட்டாசினிக்குன்னு ஒரு செடி இருக்குல்ல, தொட்டாசினிக்கு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுதான் நான் அடிக்கடி நல்லா புரியறதுக்கு அந்த உதாரணம். தொட்ட உடனே அது சுருங்கும். இப்ப நான் ஒரு வாழ்க்கையில ஒரு கொள்கையில இருக்கும்போது அல்லது நான் மக்களோடு பழகும் பொழுது எனக்கு கோபம் வரணும். எப்போ நல்லது நடக்கலன்னா, அல்லது எனக்கு ஒருத்தர் நல்லா பழகலன்னா அவரை பார்த்து எனக்கு விலகணும், அல்லது அவங்க இப்படிப்பட்டவங்க நான் சென்சிட்டிவா இருக்கணும். இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல ஏன் சொன்னா நான் ரொம்ப உணர்வு உள்ளவனா இருக்கணும் பழகிறதுல. அதுதானே முக்கியம். அதுக்கு நான் பயிற்சி எடுக்கணும்னா தொட்டாசினிங்கியாவும் பிறந்திருப்பேன், அதுக்கப்புறம் அனிச்சம்பூவாவும் பிறந்திருப்பேன். தொட்டாசினிங்கியா பிறக்கிறப்ப என்ன ஒருத்தர் டச் பண்ற வரைக்கும் கோவம் வராது. ஆனா அனிச்சம்பூவா இருக்கிறப்ப என்ன பார்த்தாலே நான் புரிஞ்சுக்குவேன். அந்த அளவுக்கு நான் பழகும் போது அவர் சரியில்லை, அவர் கூட நாம பழகக்கூடாதுன்னு புரிஞ்சுக்குவேன். அப்ப நான் செடியா பிறக்கும் போது நான் கத்துக்கிறதுக்காக தொட்டாசினிங்கியாவும் பிறந்திருப்பேன், அனிச்சமாவும் பிறந்திருப்பேன், பலவிதமா பிறந்து எனக்கு கத்துக் கொடுக்கலாம் கடவுள். இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் நான் மனுஷனா வர்றப்ப நான் இதை செய்யணும். தொட்டாசினிங்கியா இருக்கிறப்ப எனக்கு கத்துக் கொடுத்தா இருப்பார்,
அதே விஷயத்தை நான் சூடு சொரணை உள்ளவனா வாழ்ந்தா மனிதன் இவனுக்கு கொடுத்த பிறப்பு தகுதியானதுன்னு கடவுள் மார்க் போடணும். இதான் பிறப்பு. இதுல வெறும் தொட்டாசினிங்கியா உங்களுக்கு உணர்வு கத்துக் கொடுக்கறதா மட்டும் கடவுள் இல்ல. அந்த தொட்டாசினிங்கியோட தன்மை இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு மருத்துவ குணத்தை வச்சிருக்கலாம். இது உங்களுக்கு தெரியாது. தொட்டாசினிங்கி என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, தொட்டாசினிங்கி இலைய நீங்க நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணீங்கன்னா பயிர் நோய்க்கு நல்ல மருந்து. அது புரிஞ்ச மாதிரி பயிர் புரியும். அப்போ ஒரு செடியை புறக்க வைக்கிற காலத்துல நான் அறிவை கத்துக்கிறதுக்கு எனக்கு அதுல பயிற்சி கொடுக்குறான், எனக்கு தெரியாம நான் மருந்து அவப்படுறேன். அப்ப இந்த ரெண்டையும் நீ கத்துக்கிட்டு நான் கூடு சோர்ண உள்ளவனா வாழ்ந்தேன், அடுத்தவன் வாழறதுக்கு உதவியா வாழ்ந்தேன்னு சொன்னா என் பிறப்பு பேச்சு வைக்கிறது இல்ல, கத்து கொடுத்த விஷயம் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு தலையா பேசு உள்ள வேண்டாம் பிறப்பு. இதுக்குள்ள நான் படிப்படியா கத்து கொடுத்தான் கடவுள். இன்னைக்கு நல்லா தெரியுது கடவுள் இதை கத்து கொடுத்தாருன்னு நான் இதை தனியா தெரிஞ்சுக்கல, இதுக்குள்ள நானு கத்துக்கினத நல்லா நிக்கிறேன், அதோட கூட சமூகத்துக்கு பயன்பாடா நிக்கிறேன்னு சொன்னா அவன் மறுபடியும் மரணத்தை தழுவாத ஒரு மிகப்பெரிய ஞானியாக அருளாளராக வாழ்கிறான் என்பதைத்தான் நீ நல்லா நினைச்சு பாரு. ஒரு தலையா பேர்த்து உள்ள வேண்டாம் பிறப்பு. உனக்கு மறுபடியும் பிறக்காத வாழ்க்கை தான் கத்து உனக்கு கத்து கொடுத்து நீயா நிக்கிறையான் பார்த்து அதுல சமுதாயம் பயன்படுதான் பார்த்து நம்மை வாழ வைப்பதைத்தான் மெய்யுணர்தல் அவாவறுத்தல் ஊழ் அதிகாரத்தில் இணைத்து வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த வாழ்க்கையைத்தான் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக ராமலிங்க அடிகளார் வள்ளலார் திருக்குறளை வகுப்பு நடத்துகிறார். அது வள்ளலாரால் திருவள்ளுவருடைய கருத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. மரணமில்லா பெருவாழ்வின் முதல் மனிதராக திருவள்ளுவரை நாம் இந்த வகையில் பார்த்து வணக்கம் செலுத்தி சிவராத்திரி பெருவிழா பொறுப்பு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.